ஒரு ப்ளவுஸில் ஹூக் பட்டி எப்படி நம்ம மிஷினில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஹூக் பட்டி சைடு பார்த்து ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் இருக்குது. இப்போ ப்ளவுஸோட ஹூக் பட்டி நல்ல சைடு பக்கம் பார்த்து வச்சுட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் கிளாத் லைனிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி எப்படி நம்ம பட்டி பீஸ்க்கு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் 1/2 இன்ச் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல ஹூக் வைப்போமோ அந்த இடத்த நல்லா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. இதோடைய அகலமும் 2.5 இன்ச்சு தான். நீங்கள் அந்த லைனிங் கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்கை அப்படியே கீழ்ப்பகுதி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங் நமக்கு தையல் போடும் இல்லையா, அந்த சைடு கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஊசியை லைட்டாக தூக்கி விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம திருப்பி ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சென்டரில் ஊசியை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியலைனாலும் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். இப்போ அதே மாதிரி 2 கோடு 1/4 இன்ச்சில் இந்த கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே புரியும், மேலேயும் கீழேயும் நம்ம அந்த கேப் விடணும். அப்போ தான் அந்த ஹூக் பட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிளாத் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ மேலே உள்ள லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங்கையுமே நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹூக் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு உள்ளே போயிடும். நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த ஹூக் பட்டியை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம கிளாத்தை இந்த மாதிரி எப்பயும் நம்ம பட்டி பீஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் 2 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நம்ம ஹூக் பட்டியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு ஹூக் பட்டி ஸ்டிஃபாகவும் நிற்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.